வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. இந்த உருட்டுக்களை நீங்க நம்பவே நம்பாதீங்க. என்ன சார் உருட்டுகள் இருக்கும் அப்படின்னா, உருட்டு வெறித்தனமா தட்டி தூக்கு, அடிச்சு தூக்கு, 25க்கு 25 எடுப்பது எப்படி, ஜிகேல 90 கேள்விகளுக்கு எடுப்பது எப்படி, 185 கேள்விகள் சரியாக சொல்வது எப்படி, நீங்க அதிகாலை பேட்ச்ல தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த உருட்டுக்களா இருந்தாலும் மாணவர்களே நீங்க விழித்து கொள்ளுங்க. ஏன் சார் விழித்து கொள்ளணும் அப்படின்னா, எங்கயாச்சும் ஒரு வீடியோ வந்திருக்கா ஸ்டெனோ டைபிஸ்ட் அப்படிங்கிற 2 கிரேட் வச்சிருக்கீங்க, சீனியர் கிரேட் அப்படின்னா உங்களுக்கு 118 கொஸ்டின்ஸ் போட்டாலே போதும். அப்ப அந்த மாதிரி ஒரு வீடியோவை ஸ்டெனோ டைபிஸ்டுக்காக யாராச்சும் எடுத்து சொல்லி இருக்காங்களா அப்படின்னு பார்த்தாலும் இல்ல. ரைட் சார், அப்ப என்னதான் சார் செய்யணும்? அறிவியல் பூர்வமாக உங்களுடைய பிரிப்பரேஷனை நீங்க இனிமேலாச்சும் எடுத்துக்கிட்டு போங்க. அந்த அறிவியல் பூர்வம் தான் நமக்கு என்ன கொடுக்கும்? 100% எக்ஸாம் ஹால்ல நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் கரெக்டா படிச்சிருக்கேன், தேர்வுக்கு என்ன வருமோ அந்த நோக்கத்துல தான் பயன்படுத்துறேன். தேர்வுல சில எதிர்பார்ப்புகள் டிஎன்பிஎஸ்சி என் மேல வைக்கிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரெடி பண்ணிருக்கேன். இதுதான் என்னது? நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமியோட அறிவியல் பூர்வமான அணுகுமுறை. ரைட், முதல்ல என்ன சார் தெரிஞ்சுக்கணும்? நான் தொடர்ச்சியாக படிக்கணும். ரைட்டா, ஒரு நாள் படிப்பேன், ஒரு நாள் படிக்க மாட்டேன், அடுத்தவங்க மோட்டிவேஷன் சொன்னா மட்டும்தான் நான் படிப்பேன் அப்படின்னு இல்லாம தொடர்ச்சியாக நீங்க படிக்கணும். அது பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க? கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய பிரிப்பரேஷன்ல இந்த கன்சிஸ்டன்ட் இருக்கணும். 130 நாட்கள்ல ஆரம்பிச்சிச்சு நம்மளுடைய நோட்டிபிகேஷன் வந்தப்ப, இப்ப 5 நாள் போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட 125 நாட்கள் தான் உங்கள்கிட்ட இருக்கு. அப்ப 125 நாட்களும் நீங்க என்ன பண்ணணும்? ஒரு நாள் படிச்சு ஒரு நாள் படிக்காம இந்த சைட்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் மாதிரி நீங்க நடந்துக்காம கன்சிஸ்டன்டா இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு தலைப்பை படிப்போம்பா, அந்த தலைப்புல டிஎன்பிஎஸ்சி என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு பாப்போம்பா, அதை நான் எழுதி பார்ப்பேன், என்னுடைய தவற ரெக்டிஃபை பண்ணிப்பேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக்னு எடுத்துக்கிட்டா கூட வெறும் 90 டாபிக் தான் நம்மளோட டிஎன்பிஎஸ்சில இருந்து திருப்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை உங்களால எளிமையாக படிச்சு முடிச்சிட முடியும். ஓகே, கன்சிஸ்டன்ட் பத்தி உங்களுக்கு சொல்லியாச்சு, எது அறிவியல் பூர்வமா உங்களுக்கு உதவுமோ. ரெண்டாவது என்ன சார்? எல்லாருமே 190, 185, 185 கீழே போனா வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்றவங்க மத்தியில நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எத்தனை மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படிங்கிற தெளிவான புரிதல் உங்களுக்கு இருக்கணும். ரைட்டா, கட் ஆஃப் அப்படிங்கறத எதிர்பார்த்து நம்ம படிக்க கூடாதுதான். இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டு இருக்கக்கூடிய 2022க்கான அட்டவணையை பார்த்தா நமக்கு என்ன சார் தெரியுது அப்படின்னா, ஸ்டெனோக்கு தனி கட் ஆஃப் இருக்கு, டைபிஸ்டுக்கு தனி கட் ஆஃப் இருக்கு. அப்புறம் எல்லாரையுமே 185 எடுக்கணும்னு சொல்றது எதற்காக? 185 அப்படின்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு என்ன வந்துருது? ஒரு கவலை வந்துருது. 120 நாட்கள் என்னால 185 கொஸ்டின்ஸ் அடிக்க முடியுமா? 185 என்னால ஒரு எக்ஸாம்ல எடுக்க முடியலன்னா நான் என்ன ஆயிடுறேன்? டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்குள்ள போயிடுறேன். ஆட்டோமேட்டிக்காவே நம்ம எமோஷன்ஸையும் ஃபேக் நியூஸையும் அடுத்தது நம்மளுடைய அட்ரினலை தூண்டுற விதத்துல ஏதாச்சும் இருக்குன்னா அதுல போய் மாட்டிக்கிறீங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் என்ன சொல்றேன், இந்த உருட்டுக்களை நம்பாதீங்க அப்படின்னு சொல்றேன். சார், அப்ப ஜெயிக்கிறதுக்கு என்ன சார் வழி இருக்கு அப்படின்னு கேட்பீங்க. ரைட்டா, அந்த ஜெயிக்கிறதுக்கான வழி ஒவ்வொரு பாடத்திட்டத்திலையும் நீங்க எத்தனை கேள்விகள் தவறாக பதில் சொல்ல உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பாருங்க. அப்ப 170 கட் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம், அதுல இருந்து +5 என்ன பண்ணிக்கலாம்? நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்ப 25 கேள்விகள் நான் தவறா சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு கான்பிடன்ஸ் வரும். ரைட்டா, நான் ஒரு கேள்வி தப்பா பதில் சொல்றேன், சரி பரவாயில்ல, அந்த 25 கேள்விக்குள்ள அது ஒரு கேள்வியாக இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு உங்களை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? அடுத்த நிலைக்கு உங்களை புஷ் பண்ணிட்டு போனோம். அதுக்கு நீங்க தினமும் தேர்வு எழுதணும். இல்ல தேர்வை எப்படி எழுதுறதுன்னு உங்க மைண்ட்ல யாச்சும் யோசிக்கணும். ஒரு டாபிக்கை படிச்சுட்டு அதுல நீங்க இந்த கேள்விகளை நான் தவறாக சொன்னாலும் பரவாயில்லை, நான் என்ன பண்ணிருவேன், எனக்கு 120 நாட்கள் இருக்கு, நான் அதை நோக்கி பயணிக்கணும். என்னோட எக்ஸாம் டே அன்னைக்கு நான் என்ன பண்ணிருக்கணும்? ஒரு வேலையை உறுதி செய்வதற்கான என்னுடைய படிப்பு இருக்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலையிலிருந்து இதை பாருங்க. ரைட்டா, நம்ம கம்பாரிசன் சார்ட்டே கொடுத்துட்டோம். டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் என்ன மாணவர்களுக்கு வழங்குது, அதர் அகாடமி அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து அகாடமியுமே நான் இதுல சொல்லல. ஆனா பெரும்பாலான அகாடமி இந்த உருட்டுகளை செய்யக்கூடிய அகாடமி அப்படிங்கறத கூட நீங்க பொருள் எடுத்துங்க. ஏன்னா அந்த தலைப்புல தான் இந்த வீடியோவே இருக்கு. அப்ப நம்ம என்ன சார் தரோம் அப்படிங்கறத முதல்ல சொல்லிடுறோம், நீங்க அதை கம்பேர் பண்ணி பாத்துக்குங்க. இது நம்மளுடைய அகாடமியில சேரக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமே தான் வழங்கப்படுது. தினமும் ஒரு தேர்வு,
ஜிகே நோட்ஸ் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா 6 to 12ஆம் வகுப்பு வரை அந்த தலைப்பு எங்கெல்லாம் இருக்கோ அந்த தலைப்புக்கு ஏற்படக்கூடிய கண்டென்ட்டை தொகுத்து ஒரே பிடிஎஃபா கொடுத்துரும். 100% சிலபஸ் கம்ப்ளீட் பண்றக்கூடிய வகையில தான் நம்மளுடைய வெற்றி பாதை டெஸ்ட் பேட்ச் இருக்கு. நம்மளுடைய கேள்விகள் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி தரத்திலான கேள்விகளா இருக்கு. ஓஎம்ஆர்ல செஞ்சக்கூடிய ஒரு தவறுனால மாணவர்களோட வாழ்க்கையே கேள்விக்குறி ஆகிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் சயின்டிபிக் ஓஎம்ஆர் அப்படிங்கறத மாணவர்களுக்கு கொடுக்கிறோம். குரூப் 4க்குன்னு பிரத்யேகமான கைட கொடுத்திருக்கோம். குரூப் 2 மாதிரி குரூப் 4 படிக்க முடியாது. இல்ல குரூப் 1 படிச்ச ஒரு மாணவர் குரூப் 4 பாஸ் பண்ணுவாரான்னு கேட்டா அதுவும் சந்தேகம் தான். அப்ப குரூப் 4க்குன்னு தனியாக ஒரு வழித்திட்டம் இருக்கு. அந்த வழித்திட்டத்தை தான் நீங்க படிக்கணும். ரைட்டா? 100% கேரண்டீடு ஸ்டடி பிளான். இதை ஒரு நாளைக்கு செய்ய முடியும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம் அப்படின்னா அதை 100% செய்து முடிக்கக்கூடிய வகையில தான் அதை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். 15 முறை ரிவிஷன் உங்களுக்கு ஏற்படுது. மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம், தேர்வு நோக்கில கொடுத்துருவோம். இது எல்லாமே நீங்க பார்க்கக்கூடிய பிற அகாடமி கூட நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட். அடுத்தது என்ன சார் முக்கியம் அப்படின்னா டிஎன்பிஎஸ் பாஸ் பண்றதுக்கு இந்த 3 விஷயங்கள் கண்டிப்பாக தேவை அப்படின்னு நம்மளுடைய அகாடமி ஆரம்பிக்கப்பட்ட காலம் முதலே சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளோட இலக்கு என்ன அப்படின்னா மாணவர்களுக்கு 100% அறிவியல் பூர்வமான அணுகுமுறையை கொடுத்து அவங்க தேர்வுல ஒரு பதவியை உறுதி செய்வதற்கான உத்வேகத்தையும் வழிகாட்டுதலையும் கொடுப்பதே நம்மளுடைய இலக்கு. அப்ப இந்த 3 விஷயத்துல முதல் விஷயம் என்ன சார், நமக்கு நாலேஜ் இருக்கணும். புத்தகத்தில் இருந்து எவ்வளவு தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அந்த தகவல் என்ன பண்ணும், டிஎன்பிஎஸ்சி கேட்கக்கூடிய வினாத்தாளை எதிர்கொள்றதற்கான கான்பிடென்ட்டை கொடுக்கும். ஆனா அது மட்டுமே 100% கேட்டா கிடையாது. வெறும் 40% மட்டுமே என்னது உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். மிச்சம் இருக்கக்கூடிய 40% என்ன சார் வரும் அப்படின்னா தேர்வை அணுகக்கூடிய மதிநுட்பம் வேணும் சார். டிஎன்பிஎஸ்சி என்ன மாதிரி தலைப்புல இருந்து கேட்கறாங்க, இந்த தலைப்புல இருந்து கேள்வி வருதா இல்லையா, இந்த கேள்வியை நம்ம எப்படி ப்ரிப்பேர் செஞ்சா அதை பதில் சொல்ல முடியும், இந்த கேள்விகள் திரும்பி திரும்பி கேட்கறாங்களே அதற்கு சரியான பயிற்சியை நம்ம எடுத்துக்கிட்டோமா அப்படிங்கிற 40% என்ன பண்ணும், உங்களை 2ஆம் நிலைக்கு எட்டு செல்லும். ரைட். அடுத்தது 20% என்ன சார் இருக்கு அப்படின்னா அவாய்டிங் த மிஸ்டேக். இத மாணவர்களுக்கு சில்லி மிஸ்டேக்னு சொன்னா புரிஞ்சுப்பாங்க. ஓஎம்ஆர்ல பண்ணக்கூடிய தவறா இருக்கட்டும், ஒரு கேள்விக்கு ஏதான் ஆன்சர்னு தெரிஞ்சும் ஓஎம்ஆர்ல பீனு குறிக்கக்கூடிய தவறா இருக்கட்டும், ஒயிட்னர் போடக்கூடிய தவறா இருக்கட்டும், பிளேட வச்சு நம்ம குறிச்சதை சுரண்ட வேண்டிய தவறா இருக்கட்டும், ஈங்கிற ஒரு ஆப்ஷன் ரைட்டே கிடையாதுன்னு தெரிஞ்சும் என்ன செய்யறதுன்னு தெரியாம ஈங்கிற ஆப்ஷனை குறிக்கிறதா இருக்கட்டும், இல்ல இந்த தலைப்புல இருந்து கேள்விகள் வரும்னு தெரிஞ்சும் அதை படிக்காம போறதா இருக்கட்டும், இத எல்லாத்தையுமே என்ன சொல்றோம், சில்லி மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த சில்லி மிஸ்டேக் அவாய்ட் பண்ற ட்ரைனிங் உங்கள்கிட்ட இருந்தாதான் என்ன பண்ண முடியும், 20% வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு 3ஆம் நிலையில உறுதி செய்ய முடியும். ரைட் சார். அப்ப வெற்றி பாதை டெஸ்ட் பேட்ச்ல நோட்ஸ் கம் டெஸ்ட் சீரிஸ்ல நீங்க என்ன சார் மாணவர்களுக்கு சொல்றீங்க அப்படின்னா 75 நாள் ஸ்டடி பிளான் அதுல இருக்கு. அந்த ஸ்டடி பிளான்ல என்ன பண்றோம், ஒரு நாளைக்கு ஒரு தலைப்பு ஒரு தேர்வு, அந்த ஒரு தேர்வை நீங்க சரியா செஞ்சீங்கன்னா ஒரு குரூப் 4 பதவி உங்களுக்கு அப்படிங்கிற தெளிவான ஒரு அணுகுமுறை 100% அறிவியல் பூர்வமான அணுகுமுறையை கொடுக்கிறோம். ரைட்டா? ஒரு நாளைக்கு ஒரு தலைப்பு படிக்க முடியுமா, படிச்சு முடிச்சிடலாம். அந்த தலைப்புல இருந்து ஒரு தேர்வை எழுத முடியுமா, தேர்வை எழுதி பார்த்திடலாம். அந்த ஒரு தேர்வுல இருந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி கேள்விகள் கேட்பாங்களா, கேட்பாங்க. அப்ப அந்த ஒரு தலைப்புல இருந்து என்ன மாதிரி எல்லாம் கேள்விகள் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா குரூப் 4ல கேட்கக்கூடிய கேள்விகளை நம்மளால சரியா செய்ய முடியுமா. இப்படி அறிவியல் பூர்வமாக நீங்க உங்கள்கிட்ட கேள்வி கேட்டீங்க அப்படின்னா வெற்றி பாதை டெஸ்ட் பேட்ச் உங்களை வெற்றிக்கு இட்டு செல்லும் அப்படிங்கறத தெரிஞ்சுங்க. ரைட். இந்த பிளான் கண்டிப்பா சக்சஸ் ஆகும்னு உங்களுக்கு தெரியுது. அடுத்து என்ன சார் பண்ணணும், எத்தனை மணி நேரம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல். ஜிகேக்கு 2 மணி நேரம் ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிடுறோம். ஜிடி அப்படின்னு சொல்லக்கூடிய பொது தமிழுக்கு 1 மணி நேரம் ஒதுக்கிடுங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாச்சும் நீங்க கொஸ்டின் பேப்பரை எடுத்து அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஆன்சர் கீயை வச்சு 1 மணி நேரம் செக் பண்ணுங்க. இப்படி நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கறதையும் என்னாச்சு தெளிவாக சொல்லியாச்சு. ஒரு நாளைக்கு ஒரு தலைப்பு, அந்த ஒரு தலைப்புல இருந்து ஒரு தேர்வு, அதுவும் டிஎன்பிஎஸ்சி தரத்திலான தேர்வா இருந்து அதை நீங்க பயிற்சி செய்யும் போது குரூப் 4 பதவி உங்களுக்கு. ஓகே மாணவர்களே, நீங்க விழித்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கீங்க, இது அறிவியல் பூர்வமான அணுகுமுறையா அப்படிங்கறத உங்களுக்கு நீங்களே கேட்டுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.